உங்கள்தான் அன்பு இந்த பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிகாமே. தடை குழுவை மேடை அளிக்கின்றேன். கணேசன் மூர்த்தி அவர்களை உங்கள் உறுதி பத்திரங்களை இருக்கின்றார். The path you must follow, whether it is again going into dark era of war or divisive politics, or whether we must join hands in the south and go towards prosperity and creating a better world, better future for our next generation. Of your livelihood, that is what you are doing to live. Basically, these areas people live with fishing activity, go to sea for everything what you have to catch and live with them. And you must now see, after the war, the facilities you have so far got and facilities which will be given to you in time to come. So therefore, think that also, because all those things will help you to make up your mind as to take the right decision, because I am just telling over and over again, we cannot, the country cannot, and you cannot go into a dark era by going behind various people who are promising various things, but who cannot deliver things for your betterment and the future. I would like to remind you, the Honorable Minister who had been with you for last so many years to bring life to you, make your life easy and good. So continue to work with him and to assure a better future for all of you. Thank you. Namaste. எங்களுடைய ஆட்சியில் பாதுகாப்பு உயர் நிலையங்கள் என்பது இருக்க முடியாது. தென்னிலங்கையில் எவ்வாறு நிலைமை இருக்கின்றதோ அவ்வாறான நிலைமைதான் வட இலங்கையிலும் இருக்கும் என்பதை அவர் தெளிவுபட கூறியிருந்தார். அதற்கு அமைவாக படிப்படியாக இராணுவத்தினர் யுத்த காலத்தில் பயன்படுத்திய நிலங்களையும் வீடுகளையும் மக்களுடைய உடைமைகளையும் படிப்படியாக கையெழுத்து வருகின்றார்கள். இதான் எங்களுடைய அரசினுடைய கொள்கை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அரச படையினர் ஆங்காங்கே நிலை கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் மக்களுடைய உடைமைகள் மீண்டும் மக்களுக்கு கையளிக்கப்படும். இதான் எங்களுடைய அரசினுடைய கொள்கை. யுத்த காலம் ஒன்று இருந்தது, மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை அதிலிருந்து மீட்கப்பட்டு அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றோம். அதாவது முதலாவது ஒரு நீடித்த அமைதி, ஒரு கௌரவமான சமாதானம், இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கும் கூட நாங்கள் அபிவிருத்தி வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்தலாம். அப்ப நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சரியானவர்களை தெரிவு செய்தால் 3 இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு குட்டி சிங்கப்பூராக, குட்டி ஜப்பானாக எங்களுடைய மாவட்டங்களை, எங்களுடைய மாகாணத்தை மாற்றலாம். அப்படினால் எங்களுடைய அரசு உயர் பாதுகாப்பு வேலையை கொண்டது இருக்க முடியாது என்பதை ஜனாதிபதி இங்கு வந்திருந்த பொழுது பல தடவைகள் சொல்லி இருக்கின்றார். அதான் அரசினுடைய கொள்கை. அந்த வகையில் படிப்படியாக இராணுவத்தினர் தங்களுக்குரிய இடங்களை அமைத்துக் கொண்டு, இராணுவத்தினுடைய நிலைகளை குறைத்துக் கொண்டு, மக்களுக்கு உரிய நிலங்களை அவர்கள் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் மீண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கும் கட்டளை தளபதி ஜெனரல் ஹத்தூர் சிங் அவர்களுக்கும் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, வர இருக்கின்ற காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்துமாறு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
කතාවේ අවසානයේ